கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரங்கொப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி எங்கள் விழாவிற்கு வருகை பிறந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சோழ ராதா அவர்களுக்கும் அருமை மாப்பிள்ளை சந்துரு அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி எப்போ கிளம்புனியே இப்போ தான் வாரியப்பா இடையில எங்கே நின்றேன்னு தெரியலையே சேரை போட்டு உட்காரவங்க ரெண்டு பேரையும் ஆள் கண்காணிப்பில் பார்த்துக்கையா. உண்மையிலே பொதுவாக கும்பாபிஷேக விழாவில் வாழைப்பழம் வைப்பாங்க, இங்கே வாழைக்காயை வச்சுருக்காங்க. எப்படி நீங்கள் இதை பழுக்க வச்சிடணும்டான்ற ஒரு பிளானில் வச்சுருக்காங்க. பேசி பேசி பழுக்க வைக்கணும்னு வச்சுருக்காங்க. எப்படி இது பேசி பழுக்க வச்சிருமோ, ஏன்னா இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்னையிலிருந்து ராணிக்குமார் அவர்கள், அவங்க பெரிய பழ வியாபாரி வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த பட்டிமன்றம் இந்த பழம் பழுக்கின்ற வரையில் நடக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லி விழாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை, எங்கு சென்றாலும் எங்களை அரவணைத்து எங்களோடு இணைந்து வரக்கூடிய அருமை மாப்பிள்ளை சோழ ராதா அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. சோழ ராதா அவர்கள் நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுக்கு பக்காடியாக இருக்கக்கூடிய துணையாக இருக்கக்கூடியவர் அவர் தான் சோழ ராதா அவர்கள். உண்மையிலே கும்பாபிஷேக விழா என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றோம். ஏங்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும்? 15 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணலாம்ல, 18 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணலாம்ல. ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றோம்னா, முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும், அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும். அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம். இது நம்ம கும்பாபிஷேகம் அன்னைக்காக தெரிஞ்சுக்கணும். எத்தனாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம்? 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்றோம். ஏன் 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்னா, மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசிகள். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம். 12 ராசிகளையும் 27 நட்சத்திரத்தையும் கூட்டுங்க, 12 27 39 வரும். ஏமா மொத்த கிரகங்கள் எத்தனை? 10ல் 9 கிரகம் தான். உங்க கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாத, 9 கிரகம். அப்ப இந்த 12 27 9 இது 3ஐயும் கூட்டினா 48 வரும். அதனாலதான் 48வது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். இப்ப 108 மந்திரங்கள் ஏன் ஓதணும்? மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இப்ப இது என்ன தமிழ் ஆண்டு? குரோதி வருடம். அப்ப மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60ஐ 48 சேர்த்தோம்னா 108 வரும். அதனாலதான் 108 மந்திரங்கள் ஓதுறோம். அதுலயும் சிறப்பா ஸ்ரீ மங்கள கணபதி விநாயக பெருமானுக்கு கும்பாபிஷேக விழா எடுக்கிறாங்க. எப்படி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டோ, அதுபோல விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு. முருகப்பெருமான் அண்ணன் தம்பி, முருகனுக்கு அறுபடை வீடுனா விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடு. நம்ம எப்படி 4 ஏக்கர் சொத்து வச்சிருந்தோம்னா மூத்த பிள்ளைக்கு 2 ஏக்கர்னா சின்ன பிள்ளைக்கு 2 ஏக்கர் கொடுக்குறோம்ல, அது மாதிரி முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுனா விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு. விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடுகள் எங்க இருக்கு? நம்ம பொதுவா எல்லா இடத்துக்கும் போயிருப்போம், ஆனா இதுதான் விநாயக பெருமானுடைய படை வீடா என்பதை நம்ம அறியாமல் இருந்திருப்போம். முதல் படை வீடு விநாயக பெருமானுக்கு எங்க இருக்கு? திருவண்ணாமலை. நம்ம அடிக்கடி போயிருப்போம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அள்ளல் போம் விநாயகர் தான் விநாயக பெருமானுடைய முதல் படை வீடு. 2வது படை வீடு எங்க இருக்கு? எல்லா பிள்ளையாரை விடையும் வித்தியாசமா இருக்கக்கூடிய இடம் தான் விநாயக பெருமானுடைய 2வது படை வீடு. 2வது படை வீடு விருத்தாச்சலத்தில் இருக்கு. சார் என்ன விநாயக பெருமானுக்கு அப்படி என்ன வித்தியாசம்? இங்க எல்லா விநாயக பெருமானையும் நம்ம போய் பார்க்கணும்னா 3 படி மேலே ஏறி பார்ப்போம், 1 படி மேலே ஏறி பார்ப்போம், உயரத்தில் இருப்பார். எல்லா பிள்ளையாரை விட விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் ஆலத்து பிள்ளையார். என்னங்க இந்த பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையாருக்கு வித்தியாசம்னா,
இந்த ஆழத்து பிள்ளையார பார்க்கணும்னா 18 படி கீழே இறங்கி போய் தான் பார்க்கணும். அதான் ஆழத்து பிள்ளையார் விநாயக பெருமானுடைய 2வது படை வீடு. அப்ப 3வது படை வீடு எங்க இருக்கு? திருக்கடவுரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் தான் விநாயக பெருமானுடைய 3வது படை வீடு. அப்ப 4வது படை வீடு நம்ம அடிக்கடி மதுரை போவோம். மதுரை போனோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய 4வது படை வீடு. 5வது படை வீடு எங்க இருக்குன்னா நம்ம அடிக்கடி செல்லக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய 5வது படை வீடு. அப்ப 6வது படை வீடு எங்க இருக்கு? திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் தான் விநாயகப் பெருமானுடைய 6வது படை வீடு. நம்ம விநாயகப் பெருமானுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். அப்ப விநாயகப் பெருமானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நாங்க வெறும் ஆன்மீகமா ஐயரை விட்டாரு இவங்க தொட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது நாங்க பட்டிமன்ற சம்பந்தமா பேச வேண்டியது இருக்கு. முதல்ல 2 வார்த்தை அப்படித்தான் சொல்லுவோம். நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு குடும்பத்தின் உயர்வுக்கு மகிழ்ச்சிக்கு தூணாக இருக்கக்கூடியது பெற்ற தாயா கட்டிய மனைவியா. நம்மளை கட்டிக்கிட்டு வந்ததுனால நம்ம சந்தோஷமா இருக்கமா, நம்ம பெற்ற தாயால சந்தோஷமா இருக்கமான்னு 4 அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் கொண்டாந்து இறக்கியிருக்கோம். அதுல எல்லாம் அந்த அம்மாக்கெல்லாம் ஒரு தடவை அறிவு கூட வந்து காது வழியா வடிய ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு அறிவான ஆட்கள். அதுல ஒரு மாணவியும் பேச வந்திருக்கிறார். 4 பேரு. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா, அழகா சொன்னா, சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கூடப்போனே ஆடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் லைட்டா ஹலோ 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 அதுல கொஞ்சம் பேச லைட்டா. ஹலோ பொறுவா. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல பைக்ல வர்றவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அதுக்குதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மாக்கு சூடுறா. மாரியம்மா நான் அவசியம் நம்ம நாமக்கல் போய்கிட்டு இவர் போய் 1 ரூபா உண்டியல் போட்டா லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக்கி, மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்கிற நெத்தியில போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். நம்ம தெய்வத்துக்கு என்ன செய்யறோமோ தெய்வம் நம்மளுக்கு எல்லாம் செய்யும். சிலர்லாம் என்ன பண்ணுவான், கோயில போய் 10 ரூபாய் உண்டியல் போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான். எனக்கு பொண்ணு ரெடி ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இப்ப வேண்டுதல்லாம் ஒரே 10 ரூபாயில வைக்கலாமா? ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சுட்டு வேண்டுதல் வைக்கலாம். 10 ரூபாய் வச்சுட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கலாமா? எங்க ஊர்ல ஒரு அம்மா நேற்று எங்க ஊர் மாரியம்மா கோயில்ல கையெடுத்து கும்பிடுது. என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும், என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும். போட்டது உண்டியல்ல 1 ரூபா தான். என் மகளுக்கு குழந்தை பிறக்கணும். போய் விட்டே ஒண்ணு, உன் மகளுக்கு குழந்தையே பிறக்காது. ஏன் சார் அப்படி சொல்லி அப்படின்னுச்சு. முதல்ல உன் மருமையை வெளிநாட்டுல இருக்காரு, அவரை விசா போட்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் நீ குழந்தை பிறக்கணும்னு வேண்டுதல் வைங்க. மருமையை வெளிநாட்டுல வச்சுட்டு நீங்க குழந்தை பிறக்கணும் எப்படி பிறக்கும்? இப்ப வாழ்க்கையில அது மாதிரி தேடல்கள் நிறைய இருக்கு.
தேடல் தேடித்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் தாய்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராக மக்கள் மனதை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா ஆசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை லேடிஸ் போடுற பாட்டு போடுறீங்களா? நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற. நல்ல எவைட்டு மூஞ்சி உப்புனா போல இருக்க. என்ன காரணம்? நல்ல தூக்கமா இல்ல தூக்கம் இல்லையா? ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது உன் முகத்துல. அந்த ஒளிவட்டம் தெரியுது. கொஞ்ச நேரத்துல தெரியும் ஒளிவட்டம் எப்படி இருக்குங்கிறது. இன்னைக்கு எல்லாம் பேசும்போது விழாக்குழு வெடி போடல, அப்புறம் இவனே மாப்பிள்ளைய வெட்டிய போட்டு ஆரம்பிச்சு வச்சான் பாருங்க. அன்னைக்கு அவ்வளவு சிறப்பான நாள். அந்த அளவுக்கு எங்கி சென்றாலும் தனக்குன்னு ஒரு முத்திரை பதித்து வரக்கூடிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கணும். நீ எப்படா உருப்பிடுவ? ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்துற சொப்பன சுந்தரி பாட்டு போடுறா ஐயா. சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா? அதை வந்து காரை யாரு வச்சிருக்கா? பெட்ரோல் யாரா போடுறது? பேட்டரி வண்டி எடுத்தா கூட சார்ஜ் யாரு போடுறது? திருவேங்கடமா வந்து விடுவாரு. அப்புறம் சார்ஜை இறக்கி வேணா விடுவாரு, சார்ஜ் போட மாட்டான். இல்லை இல்லை, தாரம் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான். எப்ப போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, ஃபுல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பேசி மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 60 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. அடியா தாடி இளமான சொன்னதை தகட்டி பறக்கில சரிதானா? உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புரிசே வந்தா தெரியும் உனக்கும். புருஷன் கேன் இன்ஸ்பெக்டரா, சாதாரண நினைக்காதீங்க. வாட்டர் கேன் இருக்குல்ல, அது பூரா இன்ஸ்பெக்டர் பண்றவர். தண்ணி பாட்டிலோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் 12 காலமாக இந்த பட்டிமன்ற துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடியவர். அவருடைய பழைய பாடல் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் செத்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்த இயக்குநர்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப யாரும் இல்லை. இப்பொழுது உசுரோடு இருந்து கொண்டிருப்பவர் இவர் ஒருவர் தான். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க. இசை ஆசிரியை, இசை சொல்லிக் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு வேலை. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுறவில்லை, இப்படி சம்பளம் இல்லாம பரதேசித்தனமா தெரியுதேன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை மேனேஜரா நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. புசுப்பா மேம்பாலத்துல ஏறி இருக்கு. இந்த அம்மா மேல ஏறில சன்னல திறந்து வரதுக்கு 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்காங்க.
அங்கேருந்து கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இங்கேயே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி ஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டு ஓனவன் தான் இப்ப நாமக்கல்ல கோழிப்பண்ணையில வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய ஓனர். அப்படி உள்ள ஆளு. எங்க கம்பெனிக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. மஞ்சுநாதன் தான் ஓனர். என்ன ஆக போறானோ, எந்த பஸ் ஸ்டாண்ட்ல சுத்த போறானோ அப்படின்னா சிரிப்பான். எனக்கு என்ன புதுசா வாழ்க்கையில். சென்னை ராணிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காது வீசுது சாமந்தி காத்து அடிக்குது. அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படும். உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணுதாங்க. முந்தானை எடுத்து வர ஐஏபிஎஸ்சி வந்தா ஓஏபி வரப்போகுது. முதல்ல உனக்கு ஐஏபிஎஸ்சி போட்டு இருக்கா பேங்க் அக்கௌண்ட்ல, அதுவே இல்லாம சுத்திக்கிட்டு. இது எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக இன்று பேச வந்திருக்கக்கூடியவர். இந்த இளம் வயதிலேயே ஒரு துடிப்போடு பேசக்கூடிய, ஒரு ஆர்வத்தோடு பேசக்கூடிய, இன்றைய இளம் பிள்ளைகளின் ஒரு முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெண் பிள்ளை. அருமையாக பேசக்கூடிய, ஆர்வத்தோடு பேசக்கூடிய, ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மகள், சின்ன பொண்ணு நம்ம ஊருக்கு பேச வந்திருக்காங்க. நந்தினி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இந்த பிள்ளை சேலை கட்டி இருக்குன்னு நினைக்காதீங்க. அது கட்டுறதுக்கு 1.5 மணி நேரமா கட்டி விட்டுருக்காங்க வீட்டுல. சுடிதார் போட்ட பிள்ளைய சேலையை கட்டுன்னு சொல்லி அது சேலை வாங்கி கட்டி வந்து பாவம் ரொம்ப சிரமப்பட்டு, அதனால அது ஸ்பீடா பேசும். கொஞ்சம் கவனமா மட்டும் பேசணும்ப்பா. ஏன்னா இந்த இளம் பிள்ளைகள் இந்த இளம் வயசுல பேசுறது எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கணும். நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடிய இசை ஜாம்பவான், இசை சித்தர், இசை கிரீடம் ஏற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, மிகப்பெரிய சாய் மெலடிஸ் என்று இசை குழுமத்தையே உருவாக்கி இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, நல்ல பையன் உமாநாத் அவர்கள், அவருடைய இசை சித்தர், இசை ஞானம் அருமை தம்பி திருவேங்கடம் அவர்களுடைய அந்த குருவை வணங்கி விட்டு வரக்கூடிய அருமை தம்பி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. மிகப்பெரிய இசை ஜாம்பவான். அவருக்கு இணையும் துணையுமாக இசை வாசிக்க வந்திருக்கக்கூடியவர். ஜேம்ஸ் பாண்ட் இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன் கேட்டுல உட்கார்ந்துருந்தார். பூட்ட துறங்கடா பார்த்துட்டாது போறோம்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அணியில் இணைந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனசுக்கு சொந்தக்காரர். எங்கு சென்றாலும் சென்ற இடத்தில், தான் வாசித்த இடத்தில் தனக்கு ஒரு பொறுப்பு வேண்டும் என்பதற்காக அங்கே செல்போனை விட்டுட்டு வந்துருவார். திருப்பி மறுநாள் போய் எடுத்துட்டு வருவார். நல்ல பையன் அருமை தம்பி திருப்பதி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க. எங்களை படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய 4 கேமரா இருக்கு. ஒரு கேமராவே ஒழுங்கா வைக்க மாட்டாங்க. இதுல 4 கேமரா. எங்களை படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை சின்ன வெங்காயம் கிருஷ்ணா அவர்களுக்கும், மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மகேஷ் கோயாங்கோ அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி, அருமையான ஆடியோ சிஸ்டர்னே, ஆடியோ பேர் என்னன்னு என்ன செல்வமானே, உங்க பேர் என்ன, ஆடியோ பேர் என்ன? உங்க பேர் தான் ஆடியோ வச்சிருக்கிறானே, நீங்க தான் ஓனரானே. பரவாயில்லண்ணே, காசு மிச்சம்னே. யாரையாவது போட்டு ஆப்ரேட்டர் போட்டு ஆப்ரேட் பண்றதுக்கு நம்மளே ஆப்ரேட் பண்ணிட்டு பெட்டியை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படி இல்லை. உண்மையிலே அந்த உடை அடிக்கா இருக்கும் போது நினைச்சேன், உண்மையிலே உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிதான் இருக்கணும். சிலர்லாம் வெள்ளையும் சொல்லையுமா அன்னைக்கு ஒரு ஓனர் உட்காந்து எதையுமே திருக விடல. ஏய் சவுண்டு வைக்காத, ஸ்பீக்கர் போயிடும், மைக்க ஆன் பண்ணாத, கரண்ட் போயிடும், இன்ஜினை ஆன் பண்ணாத, டீசல் போயிடும், இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி இல்லாம நல்லா ரசிச்சு வைக்கிறீங்க. ஆனா போன் அங்க இருக்க உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை பண்ணுங்கப்பா இதை பண்ணுங்கப்பா, அப்படித்தான் இருக்கணும்னு. உண்மையிலே அருமையா இருக்குனே. இப்படிதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்பொழுது முதல் விவாதத்தை துவங்குவதற்காக விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியோட திருமுள்ளு புகழ், உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். ஹலோ ஹலோ ஹலோ. வந்தாய தாய் வாமகனே என்றாய், தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடும். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் ஏறுகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய்.
வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம அவிச்சிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 13 பேருக்கு நன்றி. கைய தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒண்ணும் வஞ்சனை வைக்காதீங்க. பனி பெய்யுது, அந்த குளிருக்காக இப்படி கம்கட்ல வச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இடையிடையே கைய தட்டி வைங்க, அப்பதான் நாங்க உற்சாகமா பேச முடியும். ஏன் நாங்க கை தட்டி கேட்கிறோம்? ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது நீராட்டு, அவன் மறைகின்ற பொழுதும் நீராட்டு. இடையில் எங்களை போன்ற மேடை கலைஞர்களுக்கு தேவைப்படுவது உங்களை போன்ற நல்ல ரசிகர்களுடைய கைத்தட்டல் என்கின்ற பாராட்டு. அந்த காரணம் தான் கைத்தட்ட சொல்றோம். நல்ல உற்சாகமா கைத்தட்டுங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன ஆசை நடுவு. என்ன ஆசைப்பா? நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. வீட்டுல சந்தோஷமும் மகிழ்ச்சி அதிகமா இருக்கிறதுக்கு பெரிய காரணமா இருக்கிறது, தூணா இருக்கிறது பொண்டாட்டியா பெத்த தாயான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். தாயை தவிர ஒரு தெய்வம் உலகத்துல உண்டா சார்? ஏனியா? தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தான் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா. பொண்டாட்டியை சிறந்த கோவில் இல்லை எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பொண்டாட்டியா கோவில் கட்டினா தான் சரியா? பாத்தீங்களா? அதான் கட்டிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறேன். தாய்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு சார். எங்கேயாவது தந்தைலாந்துன்னு ஒரு நாடு இருக்கா சார்? நம்ம ராதா கூட போயிருக்கிறார். அப்படி கேளு. தாய்லாந்துன்னு இருக்கு. தாய்லாந்து போவாப்ல அடிக்கடி. பொண்டாட்டிலாந்துன்னு ஏதாவது நாடு இருக்கானாங்க? ஒரு பிச்சைக்காரன் கூட நம்ம வீட்டுல ஏதாவது யாசகம் கேட்டு வந்தா அம்மா தாயேன்னு தான் கேட்பாரு தவிர பொண்டாட்டியே மனைவியேன்னு கேட்டா செருப்படுதல் அடிக்க வரீங்களா மாட்டாங்களா? எப்ப அடுத்த முன்னாடி போய் பொண்டாட்டியேன்னு கேட்க முடியும், கூப்பிட முடியுமா? நம்ம யார பார்த்தாலும் அம்மா அப்படின்னு சொல்லலாம். அம்மான்னு தானே சொல்லணும். யார் எங்க பார்த்தாலும், ஒரு பெரிய மனுஷிய பார்த்தாலும் சின்ன பிள்ளைய பார்த்தாலும் அம்மா நல்லா இருக்கீங்களா, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கலாம். யாரையாவது பார்த்து பொண்டாட்டி நல்லா இருக்கீங்களா பாத்தீங்களா கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? நம்ம பொண்டாட்டியே நம்ம பார்த்து கேட்க முடியல. பட்டிமன்றமே முடியுது சார். எல்லாமே கீழே இறங்கி போறோம் சார். சரி, நீங்க இறங்குறப்ப வேட்டி தடி கூட குப்புற விழுந்துடுறீங்க தொப்புன்னு. எல்லாரும் போட்டா நான் மட்டும் விழுறேனா? ஒரு கற்பனைக்கு சார். நான் கற்பனை ஏன் மேல வந்து இந்த 2 பொம்பளைகளை கூட்டி வந்திருக்கேன், அதெல்லாம் ஊட்டி குப்புற அடிச்சு விழுவ கூடாதா? சரி, ஏன் அவ்வளவு தூரம் போவானே? அப்படி நீங்க குப்புற விழுந்து உங்களுக்கு பின்னாடி வந்த ராணி பார் தடுமாறு உங்க மேல மொந்துன்னு வந்து விழுவுது. அதுக்கு நான் விழுவாமலே இருக்கலாம்டா. அப்படி உளுந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ அம்மான்னு தானே கத்துவீங்க. அப்ப பொண்டாட்டின்னு கத்துவீங்களா சார்? நான் கேக்குறேன். ஆம்பளை ஒருத்தன் தடுமாறி விழுகுறான்னா அம்மான்னு கத்துவான். அவன் விழுவுறதுக்கு காரணமே அந்த பொண்டாட்டியா தான். பொண்டாட்டி தான் நான் கேக்குறேன். அவ போன் பண்ணிருப்பா, பேசிக்கிட்டே குப்புற அடிச்சு விழுந்திருப்பான். தூணாம்ல தூணு, அது தூணுதான். குடும்பத்துல இதுங்க பேனா வேணா இருக்குமே தவிர தூணா இருக்க முடியாது சார். ஆனா தாய் அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி பின்னால இருக்குதோ அந்த முதுகெலும்பு நிக்கிறதுனாலதான் ஒரு மனுஷனால நிக்க முடியுது. அந்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமா அப்படி நிமிர்ந்து நிக்குதுன்னா அங்க தாய்ங்கிற ஒரு ஜீவன் இருக்கிறதுனால தானே சார். கண்டிப்பா. அதனாலதான் தாயினுடைய பாசத்தை ஒரு பாட்டுல சொன்னா, எப்படி சொன்னா? வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்து கிட்டு, வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்து கிட்டு, இரவா பகலா தனந்ததும் சருகை பொறுக்கி வந்து சாதோ வடிச்சு தந்து பசியே அறியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாய்ங்க நம்ம தமிழ்நாட்டுல. என் தாய போல யாரு இங்க நாட்டுல? தியாகி யாரு தியாகி? தாய போல யாரு? தாயின் காலில் விழுந்து கும்பிட்டு வாடா, அவள் தான் கோவில், அவள் தான் தெய்வம். சத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமாடா. அண்ணன் பாடுறப்போ ஒரு பாயிண்ட் மட்டும் எக்கோ வச்சு விட்டுருங்க. நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க. நடுவுல எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? தாயா தாரமான்னு கேட்டிருக்கீங்கல்ல. நாங்க தாயன்னு உண்மையை சொல்ல 2 ஆண்கள் வந்திருக்கோம். ரைட். தாரமேனு பொய் பேசுறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. தாய்க்கும் இல்லாம தாரத்துக்கு இல்லாம 2 கட்டான நடுவுல நீங்க வந்திருக்கீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது? நான் என்ன ஊரோரம் புளிய மரம் உசுப்பி விட்டு சலசலங்க, நான் பிறந்த மதுரையிலே ஆளு காலு நட்டாமையா கூடுனமே கூடுனமே கூட்டு வண்டி காரவுக மாட்டுனமே மாட்டுனமே பவராச கையிலவா. அந்த அர்த்தத்துல இல்ல சார். என்னை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? அப்படிலாம் கிடையாது. நடுவுல இருந்து தீர்ப்பு சொல்ல அப்படி சிங்க மாதிரி வந்து சிங்க மாதிரி வந்து உங்களை நடுவுல ஆச்சு. இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வையா. ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்க, மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவனுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு
குடுக்காட்டினால அவர் போட்டுக்க மோதிரம் பிரேஸ்லெட் செயின் எல்லாம் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறக்கா. ஆமா, நான் கொடுத்து விட்டு நான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன்டா. அதான் எல்லாம் ரெடியா கை தட்டுறாங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? பெண்கள் பவர் பாத்துருவோமா? அப்பதான் ரெடியா இருக்கீங்களா? ரெடி 1 2 3. ஏ அப்பா, ஹே அடா அடா அடா. நீங்க 2 பேரும் கை தட்டுறியா? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? கேளுங்க சார். அப்பதான் நம்புவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல இருக்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். ஏன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? எப்படி? நாளைக்கு ஆதார் எடுக்க போறாங்க, எல்லாரும் வாங்க ஸ்கூலுக்கு. நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு போய் நம்ம வீட்டுல எடுத்துட்டு வந்துரும். இந்த பொம்பளை ஆளு அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு 10 பவுன் செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தவொடனே எடுத்தாச்சு போமான்றான். என்ன 1 2 3 எல்லாம் சொல்லாம எடுத்தாச்சுங்கிறாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆபீஸ்ல ஆதார் கார்டு வரும். வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. பாத்தீங்களா? உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். இப்ப ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? ஆண்கள் ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ரெடி 1 2 3. ஏய் ஆடுறா ஆடுறா ஆடுறா. 5 5 10 ஆண்களால கெத்துங்க அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டங்க. எங்க அம்மா கூட நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தா எப்படி? அதனாலதான் நாங்க ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட பொம்மையா வாழ்றதை விட கல்யாணம் பண்ணாம அம்மா கூட செம்மையா வாழ்ந்துலாங்கிறதான சார் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அருமையா. பொண்டாட்டி வந்தாதானே பிரச்சனையே வருது. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு சார். சரி, ஏன் பொண்டாட்டி சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டா சாப்பிட்டு பட்டிமன்றம் கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிற பிக்க முடியலங்க. சப்பாத்தி மேல ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கைய வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியலக்கா. கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு விட முடிச்சுக்கிற சமயக்கட்டுல இருந்து சொல்றேன், நான் சுட்டா சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், பயா வேலையை பார்த்துக்கிட்டுங்கிறா. ஐயா இப்படித்தான் ஐயா. நேத்து என் முட்டாட்டி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன், கொண்டாந்து வைக்கிறா, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறு, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுறு. என்னன்னு லைட்டா போட்டு பாக்குறேன். இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறான். பாத்தியா? உடனே எங்க மாமியா கூப்பிட்டு, எதுக்கு தோசை சுட? அதை சொல்லுங்க அத்தை, நீங்க சுட்டுட்டு வாங்க தோசை. அந்த அம்மா கொண்டாந்து வச்சு கண்ணு கிடையாது, கடுப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கருப்பா இருந்துச்சு. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசைக்கால குப்பரை போட்டு மாவு ஊத்திருக்கேன். இந்த பொண்டாட்டியால நிம்மதி கிடைக்கும். என்ன நிம்மதி இருக்கு நான் கேக்குறேன். பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்குமே வித்தியாசம் இருக்கு சார். என்ன? தக்காளி சோறியே பிரியாணி மாதிரி செஞ்சா அதுதான் சார் எங்க அம்மா சமையல். பிரியாணிவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்கு என்னது? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல். ஆஹா, மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி. பாத்தீங்களா? இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னது? கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். ஆஹா, வெள்ளை முடி கிடந்தா அம்மா சமையல். ஓன் சமையல். சாப்பாட்டுல முடியே இல்ல, யார் சமையல்? அப்ப எவ்வளவு மொட்டை போட்ட வந்திருக்காங்க. அப்ப வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை சார். இந்த பாருங்க, நீங்க பேசுறீங்கல்ல, இந்த ஒயர் இருக்குல்ல, இது கூட காப்பர் ஒயர். ஆமா, ஒரு காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது மின்சாரம். ஒரு மஞ்ச கயர்ல கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது சம்சாரம். இது தொட்டா சாக்கடிக்கும். பொண்டாட்டி தொட்டதுக்கெல்லாம் போட்டு அடிக்கிறாளே, இவளால குடும்பத்துல நல்லா இருக்க முடியுமா சார்? நான் கேக்குறேன். பெண்களால தான், பெண்கள்லயும் குறிப்பா தாயை விட்டுட்டு தாரத்தால தான் குடும்பத்துல மகிழ்ச்சின்னு சொல்றாங்களே. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தனை பிரச்சனையும் வருது சார். சந்தேகத்தின் மறு உரிமை பொண்டாட்டி தான் சார். உண்மை. நான் கல்யாணமான முதல் நாள் என் பொண்டாட்டி பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடுறேன். காதல் பாட்டு என்ன தெரியுமா? 1000ல் ஒருத்தி அம்மாடி, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மாடி, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மாடி. பாட்டு எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு தான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் சார் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. தப்புனே சட்டையை பிடிச்சா, 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்காங்க, மரியாதையா லிஸ்ட கொடுன்னு கேக்குறா சார். லிஸ்ட் கேக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா? பாருங்க, இப்படி தாயா என் பொண்டாட்டி போன தீபாவளிக்கு சரி 5000 ரூபாய் கொடு. ஆஹா, பட்டுச்சேலை எடுக்கணும்னா பணம் இல்ல. 500 ரூபாய்க்கு காரக்குடி கண்டாங்கி சேலை வாங்கி கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாங்கடா. அதுக்கு என் பொண்டாட்டி என் சட்டையை பிடிச்சிட்டாடா. ஏன்? அந்த ராணி யாருன்னு நீங்க புதுக்கோட்டை ராணின்னு சொல்லிவிட்டு போக வேண்டியது. உனக்கு துரோகம். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா இல்லையா நான் கேக்குறேன். பொண்டாட்டி நாங்க வந்தா தான் குடும்பம் என்ன நல்லா இருக்குன்னு நான் கேக்குறேன். குடும்பத்துல பிரச்சனையை கொண்டாந்து உண்டு பண்றது நீங்க தான் சார். ஆனா ஒரு விஷயம் பெருமையோட சொல்றேன் சார். என்னப்பா? தாய்க்காக பேச வந்தாலும் என் தாரத்தை பத்தி ஒரு விஷயம் இந்த மேடல பெருமையோட சொல்றேன். சொல்லியா? ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்து வைங்க. அப்படியா? என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பார்ப்பா? எப்படி? 10 உள்ள பெட்டி 20 வெளியில வருதுக்கா. வாய் திறந்தா மூட மாட்டேங்கிறா. என் பொண்டாட்டி அதை விட சூப்பர்ரா. எப்படி?
கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். அதுலயும் அன்னைக்கு தாகமா இருக்கேன், தண்ணி குடிக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜ திறக்கிறேன் சார். 4 பட்டு புடவைய கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கா சார் என் பொண்டாட்டி. நான் கேக்குறேன், ஏன் யாராவது ஐஸ் பட்டியல் கொண்டு போய் புடவை வைப்பாங்களாக்கா? இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன்னு ஏன்டி அதுல வைக்காம புடவைய கொண்டு அந்த ஐஸ் பட்டியல வச்சேன்னு கேக்குறேன். வெயில் காலத்துல இதுல வச்சு கட்டினாதான் நல்லா குளுகுள்னு இருக்காதா, இதுல கொண்டாந்து வச்சாங்கிறாங்க. நம்ம ஊர்ல அதுக்கு பேரை மாத்திரம். என்னன்னு? அதுக்கு பேரு ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்புறம் பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது. பிச்சைக்காரன் பொட்டியா? ஆமா. ஏன்? ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல. ஆமா. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுக்கணும். ஒண்ணும் கிடையாது. பட்டிமன்றம் முடிஞ்சு போய் சரி உங்க வீட்டுல 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல. ஆமா. எல்லாரும் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. 20,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 150 ரூபாய் ஜாமான் தான் உள்ளது. என்னன்னு இருக்கும்? 5 ரூபாய் இஞ்சி, பாதி நாருக்குன்னு எலும்புச்சம்பழம், புளிச்ச மாவு, போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும். நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ வாடை வருது. மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சோம்னா மாத்திரை வாடை வருது. சத்தியமா இந்த குடும்பம் உருப்படவே உருப்பட. அப்ப உருப்படுறதுக்கு என்னதான் வழி? ஒரு 10 நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ ஆம்பளைய கண்ட்ரோல்ல விட சொல்லு. எங்க ஆம்பளைங்க கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும்? ஃப்ரிட்ஜ எல்லாம் தொடச்சு ஃப்ரிட்ஜ எல்லாம் தொடச்சு நம்மால் நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவோம். வாங்கிட்டு வந்து ஏத்தனான்னு வச்சுக்க, லோடு லோடா ஏத்துவாங்க. பெண்கள் வச்சிருக்க பிரிட்ஜ திறந்தா கப்புவாட அடிக்கும். நம்ம பிரிட்ஜ திறந்து பாரு, கிளிங் கிளாங்னு சவுண்டோட இருக்கும். நம்மால் பிரிச்சு கதவை மெதுவா தான் சாத்துவான். ஏன்? உள்ள இருக்க மூடி திறந்துக்கிடுச்சுன்னா பாத்தீங்களா. ஆனாலும் கூட அது இருக்கிறத சாப்பிட்டுட்டு இந்த பொண்டாட்டிங்க பண்ற டார்ச்சல் எங்கால எப்படிமா பாடுவான்? எப்படி? சேர்த்து வச்சாரு எத்தனை காதல்லத்தா, கேட்டு பாரு கண்ணகி சல்லையத்தா, மாமும் பாரு செக்ஸ் திக்கிறதா, சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கதா. அண்ணன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா சார்? அந்த பொண்டாட்டினாலே அவ்வளவு பிரச்சனை சார். நிம்மதியா இருக்க முடியுதா சார்? நான் கேக்குறேன். ஆனா தாய் அப்படி கிடையாது சார். சத்தியமா சொல்றேன், எந்த உலகத்திலேயாவது எந்த தாயாவது மகனை குறை பேசி பாத்திருக்கீங்களா? பொண்டாட்டி புருஷனை சரியில்லைன்னு சொல்லி பேசுவா. ஆனா எதிர்பார்ப்பு சுயநலம் சார்ந்தது சார் இந்த பொண்டாட்டிங்கிற உறவு. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்றப்ப இந்த பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? மாப்பிள்ளை நல்லா வெள்ளையா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், குடிக்காதவனா இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் எதிர்பார்த்து நல்லா இருந்தா மட்டும்தான் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இவங்க வருவாங்க. அவன் சரியில்லாட்டி அவனை விட்டு ஓடி போயிடுவாங்க, இந்த பையன் வேணான்ட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு தாய் அப்படி இல்ல சார். பெத்ததுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா கருவுல இருக்கப்பயே அவன் என்ன கலர்னு தெரியாது, அது ஆனா பெண்ணான்னு தெரியாது, அவன் குரல் எப்படி இருக்குன்னு தெரியாது, குணம் எப்படின்னு இருக்குன்னு தெரியாது. வயிற்றுல உருவான உடனே நம்மள காதலிக்க ஆரம்பிக்கிற ஒரு ஜீவன் இருக்குன்னு சொன்னா அதுதானே சார் நம்மள பெத்த தாய். அந்த தாய்க்கு ஈடணியா என்னால சொல்ல முடியுமா சார்? உண்மையா? அதனாலதான் ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா, அம்மாவிற்கு மட்டும் கவிதைகளே கிடையாது, அம்மாவிற்கு மட்டும் கவிதைகளே கிடையாது, காரணம் அம்மாவே கவிதை தானே என்று சொல்லி சொன்னான்னா இந்த தாய்க்கு இனி ஈடு இணையா ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஒரு காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க போனாங்கன்னா சரி அந்த மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. மாப்பிள்ளை குடிக்கிறானா அப்படின்னு பாப்பாங்க. இப்பெல்லாம் அது மாறிடுச்சு. எப்படி? மாப்பிள்ளை குடிச்சாலும் நல்லவனா இருக்கான்டா அப்படின்னு முடிவு கொண்டுட்டாங்க. பாத்தீங்களா? எங்கேயும் படுத்து கிடக்காம வீட்டுக்கு வந்துடுறான். கட்டிங் தான் சாப்பிடுவாரு மாப்பிள்ளை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கட்டுங்க குவார்டர் தான் சாப்பிடுது. எவனை வேணாலும் நம்பலாம்டா. இந்த பீர் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்றவங்க மட்டும் நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா ஃபுல்லா அடிச்சு பீர் மட்டும் கணக்கு சொல்றது. இவங்க கணக்கு கடைசி ரவுண்ட் அடிக்கிறதா. ஆனாலும் கூட ஒரு பையன் குடிகாரனவே இருந்தாலும், ஏன் சார் திருடனாவே இருந்தாலும் ஊர் உலகமே திருடன்னு சொல்லும். ஆனா அந்த பெத்த தாய் என் பிள்ளை அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி தாம் பெத்த பிள்ளைக்காக பறிஞ்சு பேசுற ஒரே ஜீவன் இருக்குன்னா அது தாய் தான் சார். இந்த தாய்க்கு ஈடனியா யாருமே வர முடியாதுங்கிறது தான் சார் நிதர்சனமான உண்மை. இந்த பொண்டாட்டியில என்ன மகிழ்ச்சி இருக்கு நான் கேட்கிறேன். ஏமா இவ்வளவு தூரம் வக்காலத்து வாங்குறீங்கல்ல? எங்க அம்மா அந்த காலத்துல இருந்தா இந்த பாட்டி ஸ்தானத்துல இருக்க எல்லா தாய்மார்களும் தாலாட்டு பாட்டு தெரியும் சார். இன்னைக்கு இந்த தார ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த இளசுகளுக்கு தாலாட்டு பாட்டு உருப்படியா தெரியுதா சார்? அப்படி மட்டும் சொல்லாதது. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் தாலாட்டு பாட தெரியாதுன்னு ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டு சொல்ல. சத்தியமா இப்ப 2025ல இருக்கிற பெண்களுக்கு யாருக்கு தாலாட்டு? என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? என் மனைவி திருவையாறு இசைக்கல்லூரில முறைப்படி MA இசை படிச்சவன். அவ பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. நம்ம ஊர் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க சார். தம்பி ஒரு அரை நோட்டு காட்டுங்க. சாஞ்சிட்டாங்க தண்டியா இல்லடா, அப்படி காட்டு.
நீங்க அமுக்குற அமுக்குற புள்ள எந்திரிச்சுட்டு போல அவ புள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டுவா பாருங்க. ஆஹா, தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு. உண்மையிலேயே இந்த தாலாட்டு பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க தாய்களும் தயவு செஞ்சு கத்துக்கங்க. அந்த பிள்ளைய தொட்டில போட்டு தொகைராவா பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதான். கதவை திறந்து பாக்குற 32 நாய் படுத்து கிடக்கு. பாத்தீங்களா? ஏன்டி இத்தனை நாய் நிக்குதுங்கிறேன். வந்த நாய் எல்லாம் சும்மா தான் நிக்குது, சொந்த நாய் தான் குலைக்குது. அப்ப பாருங்க இந்த பொண்டாட்டியால சந்தோஷம் இருக்கா? அன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்குற ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாட்டுறேன்னு குழந்தை தொட்டிக்கு போட்டு சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துற வாழ் உன் புருஷக்காரன் திண்ணையில தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறா, அங்க போய் கத்த நானே தூங்கிக்கிறேங்க. அதுல இந்த பெண்களால ஜாட பேசுறத அடிச்சுக்க முடியாது சார். சார் இவங்க தாய்ன்னு சொல்றோம்ல, தாய் ஸ்தானத்துல தானே மாமியாவும் இருக்காங்க. ஆமா, மாமியார ஃபர்ஸ்ட் நீங்க மதிக்கிறீங்களாமா? அப்படி கேள்வி. யாரும் மருமக ஸ்தானத்துல வீட்டுக்கு வர்றீங்களே, உங்க தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய மாமியாவை நீங்க மதிக்கிறீங்களா? இந்த சபையிலேயே நான் கேக்குறேன் சார், ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். எவ்வளவு மருமகள் இங்க இருக்காங்க? உங்க 2 பேத்தையும் சேர்த்துதான் கேக்குறேன். சத்தியமா சொல்றேன், மருமகளா நான் இருக்கேன். என் வீட்டுல எங்க அம்மாவை நான் எப்படி பாக்குறனோ அதே போலதான் என் மாமியாவா இல்ல எங்க அம்மாவா பாக்குறேன்னு சொல்லி ஒரு 2 மருமக மேடைக்கு வாங்க, நான் கேக்குறேன். கூட தடுத்து சத்தியம் வாங்குவேன். என்ன கேக்குறான்னு தெரியுதா? நீ சின்ன மாமியா கணக்குல செஞ்சு தூக்கிக்கிட்டு இருக்க. ஒரிஜினல் மாமியாவா இருக்கணும். அந்த பேசாம உட்காந்துருக்கா பெரிய மனுஷி, அது ஏதாவது தலையிடுதா பாத்தியா? சீரஞ்சம் சிட்டு எழுதிட்டு அது வாட்டில உட்காந்துட்டு நீ தூக்கி நிக்கிற. பேசுறது சார். ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் வரல. வாழ வந்த மருமவ சார், நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன். வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது. குழந்தைக்கு தானே சார் தாளாட்டு பண்ண. முதல் நாளே மாமியா கூடி நாத்தனா கூடி முடிபுடி சண்டை. இப்ப பிள்ளை அழுது வாழ வந்த மருமவ இப்ப இருக்கிற ஸ்தானத்துல இருக்கவ வந்து தாளாட்டு பண்ண எப்படி நம்ம பண்ணா? எப்படி? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியர பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. ஆயாயா அந்த அக்கா குப்புற விழுந்து சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. ஆயா ஏன் மாமியாவை என்ன சொல்லி திட்டம்னு ஆசைப்பட்டனா அதை இந்த கருவாயை நம்ம ஊர்லயே பைக்ல சொல்றாண்டி அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்ரா உட்காந்தால 2ஆம் லைன் நைசா நாத்ரா விட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்த மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்து பார்த்தான். அதுதான் சார் ஆண் சிங்கர் வந்து பார்த்தான். அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது இவன் தாளாட்டு பண்ண. எப்படி தெரியுமா பண்ணா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா இந்த கொரோனாவுல மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க. கொரோனாவுல சமூக இடைவெளியோட இருக்கடானா சமூக இடைவெளியே இல்லாம இருந்துட்டாங்க. எவ்வளவு இருக்கு பாத்தியலா என்ன? அப்ப 70 லட்சத்துல நீ ஒரு ஆளா? ஒரு காலத்துல குழந்தை ரொம்ப பெத்துக்கிறாங்கன்னு சொல்லி தென்னை மரத்துக்கு தென்னை மரம் முக்கோணம் சின்ன அடிச்சாங்க. குடும்ப கட்டுப்பாடு சின்ன முக்கோணம் சின்ன, அத பூரா கேட்டுக்கிட்டு தென்னை மரம் 2 காய்க்கு மேல காய்க்கல, இவங்க தான் கேட்க மாட்டேன்ட்டாங்க. சரஞ்சரமா விட்டு தள்ளுறான். வாழ்க்கை அவ்வளவு மோசமா போதே. ஆனா கருவுல இருக்கப்பே வீரத்தை சொல்லி கொடுக்கறது தாய் சார். அதனாலதான் ஒரு பாட்டிலே சொன்னா, கருவினில் வளரும் மழலையின் உயிரில் தைரியம் வளர்த்தால் தமிழன். கருவினில் வளரும் மழலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை, பெற்றவள் மானம் காத்திட துடிப்பால் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிட உடமையடா, ஆறிலும் வாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. தாய்க்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு சார். நாம பிறந்த இந்த மண்ணை கூட என்ன மண்ணுன்னு சார் சொல்றோம்? தாய் மண்ணுன்னு தான் சொல்றோம். பொண்டாட்டி மண்ணு நீங்க சொல்றோமா சார்? தாய் நாடுன்னு சார் சொல்றோம். பொண்டாட்டி நாடு நீங்க சொல்றோமா? தாய் மொழின்னு சொல்றோம் சார். நாம எதையா இருந்தாலுமே தாயோட உணர்வு படுத்தி சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாம
வயிற்றுக்குள்ள இருக்கப்பே நமக்கும் சேர்ந்து சாப்பிட்டு நமக்காக கஷ்டப்படுறதுதான் சார் தாய். கண்டிப்பா. அதனாலதான் கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னா, உள்ளே உயிர் கொடுத்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமில்லா பிறக்கென்று சொல்லாமல் சொல்லு தரும் தேவதின் கோவலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசனே தாயினுடைய பாசத்தை சொன்னானே சார். ஒரு பிள்ளை மக்கு பிள்ளையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீச்சர் பார்த்தா என்ன பையன் மக்கா இருக்கான்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அது தெருவுல இருக்கிறவங்களா பார்த்து என்ன மக்கு பிள்ளைய பெத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வந்த பொண்டாட்டி கூட உன் பிள்ளைய எப்படி பெத்து வச்சிருக்கா பாருன்னு சொல்லி ஏளாதமா பேசிட்டு போயிடுவா. ஆனா பிள்ளை மக்கா இருந்தா கூட விட்டு கொடுக்காத ஒரு உறவு இருக்குன்னா அது என்னைக்குமே தாய் தான் சார். 2 பேர் பேசிக்கிட்டாங்களா, ஒரு அம்மா சொன்னிச்சான், என் பையன் பயங்கர புத்திசாலிடி, தீக்குச்சி வாங்கிட்டு வர சொன்னா அந்த தீப்பெட்டில எத்தனை குச்சி இருக்குன்னு எண்ணி பார்த்துதான் வாங்கிட்டு வரான்னு பெருமை பேசிச்சான். அதுக்கு இன்னொரு அம்மா சொன்னிச்சான், அடப்போடி கிறுக்கத்தோட, என் பையன் அதை விட புத்திசாலிடி, என் பையன்கிட்ட தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னா எத்தனை குச்சி இருக்குன்னு கொளுத்தி பார்த்துதான் கரெக்டா வாங்கிட்டு வரான்னு சொல்லுதுன்னா மக்கு பையில கூட உயர்த்தி பிடிக்கிற ஒரே ஜீவன் தாய் தானே சார். இப்படித்தான் ஒரு வீட்டுல ஒரு பய கூரை மேல ஏறிக்கிட்டு, சரி ஏய் கீழே அம்மா நிக்குது, 50 ரூபா கொடு இல்லன்னா கொளுத்திடுவேன், பாத்தியா, 50 ரூபா கொடு இல்லன்னா கொளுத்திடுவேன். இன்னொரு அம்மா வந்து சொல்லியிருக்கு, பாத்தியாக்கா என் மையன் என்ன பாடுபடுத்துறான், 50 ரூபா கொடுத்தலன்னா வீட்டை கொளுத்து வாங்குறான், இவன் பரவாயில்லடி என் மையெல்லாம் கொளுத்திட்டு தாண்டி காசையே கேட்கறான் பாத்தீங்களா, அதனால அப்படி இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்ப நாட்டுல சார் அந்த மாதிரி கொளுத்துற கேசுடா, கொளுத்துற ஆனந்தமா கை தட்டுது பாருங்க. பொண்டாட்டிங்கள உங்களால ஏதாவது நாங்க நிம்மதியா இருக்க முடியுதாங்க நான் கேக்குறேன். அத்தனை பிரச்சனை நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார், பெருமை பேசுறது நாங்களா இவங்களா சார்? எந்த காலத்துல பெருமை பேசுறது இந்த பெண்கள் தான். எப்படி ஏதாச்சும் சொல்றீங்க? ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே போடும். 150 250 ரூபா சொன்னா ஈரோட்ல 150 ரூபாய்க்கு அடிச்சு வாங்கிட்டு இந்த வர மினிமம் இருக்கு, தகதகன் இருக்கு, லப்பர் செருப்பு. ஆனா ஆம்பளை பெருமை பேச மாட்டான் சார். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான், எவன்கிட்ட சொல்றானா, எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். அதான் சார், ஏன் சொல்ல மாட்டான், ஏன் தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்து ஸ்டெடி ஆனவள சொல்றதுக்கு அவளை கேவலமா சொல்லாதீங்க. நாங்க ஏன் குடிக்கிறோம், ஏன் குடிக்கிறோம்? அம்மாவோட பாதுகாப்புல இருந்தப்ப நாங்க குடிச்சோமா சார்? குடிக்கல. இந்த பொண்டாட்டிங்கிற பேய் ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆளு குடிக்க ஆரம்பிக்கிறான். உண்மை. குடிச்சிட்டு தான் எங்க ஆளு எப்படிமா பாடுறான், எப்படி? பொன்னால பைத்தியமா போனவன் உண்டு, இங்கு ஆண்களால பைத்தியமா போனவன் உண்டா, பொன்னால காவி கட்டி நடந்தவன் உண்டு, இங்கு ஆண்களால காவி கட்டி நடந்தவன் உண்டா, பொண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா, எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாலா, நம்பி விடாதே பொண்டாட்டிய நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்டாட்டிய நம்பி விடாதே, பொண்டாட்டிங்க பேச்சத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே, நம்பியதால் நொந்து மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே, அத்தான்னு சொல்லியதப்பா ஆசைய காட்டி, விளக்கமத்தான் அடிச்சு கொடுவா ஆளையும் மாத்தி, ஆம்பளை எல்லாம் அகிம்சா பாத்தி, பொண்டாட்டி எல்லாம் இப்போ தீவிர பாத்தி. அந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா வாழ்க்கையில இந்த பொண்டாட்டியால மகிழ்ச்சி இருக்குமா நான் கேட்கிறேன். எப்படி இருக்கும்? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன் சார். தாயினுடைய பாசம் சாதாரணம் கிடையாது. நம்ம 6 அறிவு படிச்ச மனித ஜீவன், 5 அறிவு படிச்ச உயரத்துல கூட தாய் தான் சிறப்பானது. எதை வச்சு தெரியுமா சொல்றேன்? இதுல எத்தனை பேர் இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னு தெரியாது. வாய்ப்பு இருந்தாலும் நாளைக்கு போய் பாருங்க, ரீல்ஸ்ல அழகா வரும். ஒரு மான் குட்டி அப்படி ஏரிய கடக்கிறதுக்காக ட்ரை பண்ணு சார். அந்த மான் குட்டிய முதல்ல பார்த்த உடனே சாப்பிடறதுக்காக வேகமா வரும். இத தாய் மான் குட்டி, தாய் மானு கரையில இருந்து பார்த்துட்டு, ஆகா நம்மளோட குட்டிய இந்த முதல்ல சாப்பிட போதேன்னு பார்த்துட்டு தான் குட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த முதலைக்கு குறுக்கால வந்து தன்னைத்தானே இறையா மாத்தி கொடுக்குது. தன்னையே பிள்ளைக்காக தியாகம் பண்ற ஒரே ஜீவன் உலகத்துல யாருன்னு கேட்டா அது என்னைக்குமே தாய் தானே சார். இந்த தாய்க்கு ஈடுனே ஏதாவது சொல்ல முடியுமா? நாம இப்ப வாங்குறோம்ல ஒரு வலி, உங்களை அடிச்சா ஒரு வலி வலிக்கும்ல, அந்த வலிக்கு பேரு டெல்ஸ்ன்னு சயின்ஸ்ல சொல்றாங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யூனிட் இருக்கு. இப்ப நம்ம பால் அளக்குறோம்ல, எத்தனை சொல்லுவோம்? 2 லிட்டர் 3 லிட்டர்னு லிட்டர்ல சொல்லுவோம். தண்ணியா இருக்கிறத லிட்டர் கணக்குல சொல்லுவோம்.
அரிசி மாதிரி இருக்கிறத 4 கிலோ 5 கிலோ எடை கணக்குல சொல்லுவோம், தூரத்தை கிலோமீட்டர்ல சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாங்கக்கூடிய வலிய டெல்ஸ் சயின்ஸ்ல பேர் வச்சான். ஒரு மனிதன் அதிகபட்சமா எவ்வளவு டெல்ஸ் வலியை தாங்க தர முடியும் தெரியுமா? 47 டெல்ஸ் வலிய ஒரு மனிதன் தாங்கலாம். 47க்கு மேல ஒரு பாயிண்ட் கூட போனா கூட நாம சாக வேண்டியதுதான். ரோட்ல போறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த உயிர் எப்படி போகுதுன்னா 47 வல்டி டெல்ஸை விட தாண்டி போகிறப்ப அந்த உயிர் அந்த உடம்பு விட்டு பிரிஞ்சு போகுது. ஆனா ஒரு தாய் இந்த உலகத்துல ஒரு ஜீவனை உயிரை கொண்டு வர்றதுக்கு தாங்கக்கூடிய டெல்ஸ் வலி எத்தனை தெரியுமா? 47 டெல்ஸ் வலியை தாண்டி ஒரு பாயிண்ட் கூட போனா கூட இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடும் என்று அறிவியல் சொல்லுகிறது. ஆனால் ஒரு அம்மா இந்த உலகத்துல ஒரு பிள்ளை இந்த பூமிக்கு பிரசவ காலத்துல கொண்டு வர்றப்ப தாங்கக்கூடிய டெல்ஸினுடைய வலி 53 டெல்ஸ் வலியை தாங்கிதான் ஒரு பிள்ளைய பிரசவிக்கிறான்னு சொன்னா, தான் உயிரையே பணயமா வச்சு ஒரு உயிரை உள்ள கொண்டு வர்றாள இந்த தாய்க்கு ஈரணியா யாரையாவது சொல்ல முடியுமா சார்? அதனாலதான் பேச்சுலரா இருக்கப்ப அப்பா அம்மா சொல் பேச்ச பசங்க கேட்கறது இல்ல. கல்யாணம் பண்றது முன்னாடி அம்மா அப்பா சொல் பேச்ச கேட்கறது இல்ல. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் இவ பேச்ச கேட்கறதுக்கு அவங்க பேச்ச கேட்டிருந்தா உருப்பிட்டு இருக்கலாம்னு சொல்லி நாங்க நினைக்கிறோமே. இந்த திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி அப்பா அம்மாவோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அம்மாவோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கைன்னு ஒவ்வொரு ஆண்மகனும் நினைக்கிறோம்னு சொன்னா, தாரத்தை விட தாய் தான் சிறந்த உயிர். அந்த தாய்க்கு ஈரணியா யாருமே இருக்க முடியாதுங்கிற காரணத்தினால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு பெரும் தூணாக இருப்பது என்றைக்குமே தாயே 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 என்று சொல்லி, தாரம்ங்கிறவ இடையில வர்றவ சார். ஒரு ஆணுக்கு ஒரு தாரம் சரியில்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். ஆனா ஒரு தாய் சரியில்லைன்னு இன்னொரு தாயை தேடி போக முடியுமா சார்? முடியாது. எந்த பசங்களுக்குமே யாருக்குமே சரி, அது ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் தாரம்ங்கிறது ஒண்ணுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தாய் என்றைக்குமே ஒண்ணுதான். இந்த தாரம் மோசங்கிறத உங்களை வச்சு இந்த மேடையில ப்ரூவ் பண்ணுவா? சொல்லிட்டு உட்காந்துறோம். என் தாரம் மோசம்னு என்னைய வச்சு ஐயோ தாரம் பொதுவா பொதுவா ஆமா, நீங்க தான் நடுவர், தீர்ப்பு எங்க பக்கம் கொடுக்கணும்ல. அதுக்காக உங்களை சாட்சியா வச்சு நான் கேள்வி கேட்கிறேன். ஒரு கேள்வி, ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து இருக்காங்க. குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா ஒரு புள்ள தூக்கல. அங்க லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்க, நம்ம வீட்டுல தூக்குறாங்களா? சதீஷ் செல்லு பாக்குற மாதிரியே பாக்குறாப்ல. சதீஷ், ராதா, சந்துரு யாரும் கை தூக்கணும். என்ன நீங்களே எப்படி உட்காந்து? எனக்கெல்லாம் வந்துச்சு, நான் தூக்குறேன். ஆனா ஒரே ஒரு அண்ணன் மட்டும் அந்த இருட்டுல தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவாப்பைய கேட்கறான், அவளை தென்னாவட்ட உட்காந்துருக்க, தூக்கு கைய சனின்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குலத்துல கேளு பாருங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா கல்யாணமான பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன்? அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு அடப்பாங்க. அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷன் அவர்னா அந்த ஒரு கணக்கு தான் சார். இப்ப நீங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. அக்கா, கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போது மனச்சாட்சியோடு சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கங்கிற லேடிஸ் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசல அவர் வச்சுக்கணுமா மணிப்பரசல அப்படிங்கிறாங்க. அங்க 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்குங்கடி வந்து என்ன மணிப்பரிசை பார்க்க வராங்க. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரிசில வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க, நல்ல கை. 2 போட்டோ மணிப்பரிசு. அந்த அளவு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். லோன் வாங்குற கோட்டருக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஓட்டி புடி சாட்சி கையெழுத்து போட்டு விட்டுருவோம், நான் பேங்க்கு வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியதான்டா. அப்ப நீங்க பாருங்க, இதே புருஷன் தான் வேணுமா இதே பொண்டாட்டி தான் வேணுமான்னா பாதி பேர் கை தூக்குனாங்க, தூக்கல அப்படி இருந்துச்சுல்ல. இப்ப மேடையில ப்ரூவ் பண்றேன். எப்ப எனக்கு இந்த ஜென்மத்துல வாச்ச அதே அம்மா தான் 7 ஜென்மத்து வாக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு கைத்தறல விடுங்க பாப்போம். அதுதான் சார் தாய்க்கு இருக்கிற சிறப்பு. அதுதான் சார் தாய்க்கு இருக்கிற சிறப்பு. அதனாலதான் எங்க ஆள் பாட்டுல சொன்னா, தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, ஓடோடி பாடுபட்டேன் நாளெல்லாம் யார் யாருக்கோ, சேராமல் போனதடி சேர்ந்தது தாயார்க்கோ, பெற்றவளே பள்ளி வச்ச பாவத்துக்கு பக்கம் வந்து கொல்லி போல தோணிலியே
என்னை ஆற்றிடவும் தேற்றிடவும் மண்ணை போல யாரு என் தாயனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி கிளியே என் தாயின் வயிறை பற்றி வளர்த்திட்ட பாவி கிளியே என்னை தொட்டாடும் பார்த்தாடும் தோஷப்படி கிளியே எனக்கு ஜென்மத்தில் மோட்சப்பிள்ளை கிளியே. இஸ்லாம் மார்க்கம் கூட ரொம்ப அழகா சொல்லுது, தாயின் காலடியில் தான் உங்கள் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டிலும் கடவுளே வந்து இருந்த அந்த குடும்பத்தை காக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் தாய் என்கின்ற ஒரு பிரதிநிதியை கடவுளே அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கிற வெடுமாக சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தல் நீர்மர் வேட்டனி இளநீ இராத்துக்கு கலம்பட்ட கம்லெட்டு வெள்ளரிக்கு அவச்சமிட்டு ஆஃப் ஆயில் ஆம்லெட் இந்த பொண்டாட்டி இது எல்லாமே டூப்பு. தாய் தான் டாப்பு. உயிரை எடுக்க ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உண்டு. ஒருவனின் உயிரை எடுக்க ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உண்டு. ஒரு உயிரை கொடுக்க அம்மாவை தவிர வேறு யார் இந்த உலகத்தில் உண்டு? அன்பை சொல்லிக் கொடுக்க ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உண்டு. அந்த அன்பை கூட அன்பா சொல்லிக் கொடுக்க அம்மாவை தவிர வேறு யாராவது உண்டா என்ற கேள்வியை கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி விளையாட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. அம்மா வந்து சொன்னால் தான் அப்பாவி பேய் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போதும் வாழ்க்கையிலே. நல்லா பேசியிருக்கார் பேராசிரியர் அபு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். தனக்கே உரித்தான பாணியில் சிறப்பா அப்படி செம்மையா எடுத்து சொல்லியிருக்கார். நான்லாம் இந்த அணியில இருந்தேன்னா எப்போ போயிருப்பேன். 3 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு முக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். வாழ்க்கை அன்னைக்கு சந்தோஷமா இருக்கா? அன்னைக்கு வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பாக்குறக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா தாய் ஒரு பக்காலவும் புள்ள ஒரு பக்காலவும் இதாண்டா பரசவ வார்டுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. ஏய் எனக்கு ஏன்டா சொல்லியா சகலைக்கு போய் சொல்லுங்க. குழந்தை பிறந்தது பார்க்க போறோம். தாய் அளவுல பிள்ளை அளவுல புருஷன் பிறந்த அழுது கிடக்குறேன். நீ ஆண்டா அழுகுறாங்க கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டினது நான் தானே வாங்குறது அழுது கிடக்குறேன். அதையும் பிரிச்சு விட்டுக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரன் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரன் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன் நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பேசாம உட்காந்துக்க. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. அவசரப்பட்டு நடக்கவே முடியல. உனக்கு அதுக்கு பிரசவமா? மாடிப்படி ஏறதுக்கு பல மணி நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வரேன். 12 படியே 3/4 மணி நேரம் ஏறிருக்கேன். நீ 3 படி ஏற வேண்டியது நிக்கிட்டு உட்காந்துட வேண்டியது. சொல்லுது என்ன படி அகலமே இல்லையா, உட்கார்றதுக்கு வசதி இல்லையா, ஏறக்கு வைப்பான படி. நேற்று ஏறின படி இருந்திருக்கேன். ஊட்டி போட்டு குப்பரை விழுந்திருக்கேன். போன வாரம் எங்க ஊர்ல ஒருத்தன் ஃபுல்லா தண்ணியை போட்டு தெருவுல ஆடிக்கிட்டே வந்தாயா. பொண்டாடி சொன்னா குடியாரப்பல ஏன்டா குடிக்கிற அப்படின்னு. இனிமே குடிக்கவே மாட்டேன்னு அவன் காலை பிடிச்சுக்கிட்டான். குடிக்க மாட்டேன். இப்ப சொன்னா ஊரே வேடிக்கை பார்க்க எந்திரிச்சு போயான்ட்டான். இவனு எந்திரிச்சு போயிட்டாக்கா. வீட்டுல போய் காலை பார்த்துக்கா கொலுச காணாமையா. இவன் சொரைய திரும்பிக்கிட்டே இருந்திருக்கா. இவன் சொரணை இல்லாம கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். இன்னைக்கு என்ன ஐடியா பண்ணா தெரியுமா? கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இன்னும் இவன் குடிக்கவே விடாதுன்னு 4,500 ரூபாய்க்கு வெள்ளியில தாயத்து மந்திரிச்சு கட்டி விட்டுருக்கான். மத்தியானம் 12 மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கியிருக்காங்க. இவன் உச்சா வருதுன்னு இருக்கான். ஏய் தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ற அப்படின்னு காசை பூரா வாங்கிக்கிட்டு 8 ரூபா கொடுத்துருக்கா. போய் இருந்துட்டு வாயா. ஏன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல 8 ரூபா. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இது சிந்தனை பல மாதிரி இருக்கு. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல 8 ரூபா, கரூர்ல 10 ரூபா, 9 ரூபாய்க்கு. 1 ரூபா சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? மதுரையில 10 ரூபா. நீ போகாத பஸ் ஸ்டாண்டே இல்ல உள்ள இருக்க. அப்போ வாழ்க்கை அந்த சிந்தனையில இருக்கனால அங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வர போயிடுச்சு. நாளைக்கு சிந்தனை 8 ரூபா கொடுத்துருக்கா. போனவே 1/2 மணி நேரத்துல முழு போதையில வந்திருக்கான். ஏதரா காசுன்னு இருக்கா. தாய்த்து போயிட்டேன்னு இருக்கா. எவ்வளவு கூட வச்சு குடிச்சா 1,500 ரூபாய்க்கு வச்சு குடிச்சுட்டு இருக்கா. விட்டுருக்கா 2,500 ரூபாய்க்கு வச்சிருந்தா ஆளுக்கு புல்லு வாங்கி அடிச்சிருக்கலாமான்னு அவ சொல்லியிருக்கா. இன்னைக்கு எங்க பொண்டாட்டியால் நிம்மதியா இருக்க முடியுது? பொண்டாட்டி சொந்தக்காரங்க பூரா வந்தான்னா போதும் குதிக்கிற ஆட்டம் போடுறேன். எங்க அண்ணன் எங்க மச்சான் எங்க சித்தப்பா நம்ம சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா கோடால் தேய்த்து புதிச்சுட்டு புதுன்னு வருது குப்பரை வச்சு படுத்துறோம்.